சினிமாவில் காட்டுறான் பார்த்தியா, அது என்ன கிடையாது, அப்படிலாம் இருக்காது ரியாலிட்டியில். சரி, அவைய கொஞ்சிற மாதிரி, அவைய அந்த டைலாக் விடுற மாதிரி. தம்பி 3.5 வருஷம் கல்யாண லைஃப்லாம் பார்த்துட்டு வந்துட்டு தான் நான் என்ன பண்ணுறோம் பேசுகிறோம். அங்கே அப்படி ஒரு ரியாலிட்டிலாம் என்ன செய்யாது, ரீல் வேற, ரியல் வேற. அதை நல்லா என்ன பண்ணிக்க, புரிஞ்சுக்க. சினிமாவில் காட்டுற மாதிரி என்ன செய்யாது, இருக்காது. சரியா? எதுக்கு தேவையில்லாத வேலை? ஒரு பிள்ளைய லவ் பண்ண, அவள் இன்னொருத்தன்ட்ட பேசுகிறத பார்த்து உனக்கு வயிறு எரிய, ராத்திரி சாப்பிடாம இல்லை, எதுக்கு இந்த வேலை? எவனும் எங்கேயும் போயிட்டு உங்கள் வேலையை மட்டும் என்ன செய், படிக்கிற வேலையை மட்டும் என்ன செய் பாரு. அதுக்கு வேறு அது லவ்வே கிடையாது. அவள் இன்னொருத்தன்ட்ட பேசினா வயிறு எரியும், இவன் இன்னொருத்தன்ட்ட பேசுனா என்ன செய்யும், வயிறு எரியும். அடுத்தவன்ட்ட பேசுறதுக்கு பேர் வயிறு எரிக்கு பேர் லவ்வா? அந்த வார்த்தையை என்ன பண்ணிடாத, கெடுத்துடாது. சரியா? உன் தங்கச்சி அக்காவை ஒருத்தன் பண்ணா நீ விடுவியா? உன் அண்ணன் தம்பியா ஒருத்தன் பண்ணா நீ விடுவியா? ஆர் யூ அக்செப்ட் தட்? நீ அலோவ் பண்ணுவியா? அப்போ உனக்கு வந்தால் ரத்தம், அவனுக்கு வந்தால் தக்காளி சட்னியா? நல்லா தெரிஞ்சிடுங்க மை டியர் யங்ஸ்டர்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். கல்லூரி பருவம் படிப்பதற்கானது, படைத்தவரை தேடுவதற்கு. ஸ்டாப் யுவர் ரிலேஷன்ஷிப். ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், ஸ்டாப் யுவர் ரிலேஷன்ஷிப். அது என்னமோ வந்துட்டு போட்டுமே, பார்த்துக்கிடுவோம். மெசேஜ் பண்ணு இன்னைக்கு. இந்த 14ஓட என்ன பண்ணிடு, 14 என்ன 13 நைட்டை என்ன பண்ணிடு, க்ளோஸ் பண்ணி அரியரை உட்காந்து கிளியர் பண்ணுற வேலை என்ன செய் பாரு. சூஸ் யுவர் கிரியேட்டர். புரியுதா புரியலையா? இதுக்கு மேலே விளக்கம் வேண்டான்னு நினைக்கிறேன். சரியா? இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பெண் நாய் போகும், பொட்டை நாய் பின்னாடி